மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. புனித பவுல் நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், அதுவும் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக நாம் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும், அதாவது நமது நாட்டை ஆளும் தலைவர்களுக்காகவும், உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டுமென 2ஆம் வசனத்தில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம் ஜெபத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அநேக விண்ணப்பங்கள் நம்மை பற்றியதாகவும் நம் குடும்பத்தை பற்றியதாகவும் தான் காணப்படுகின்றது. ஆனால் நம் தேவன் இந்த குறுகிய வட்டத்திலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும் என எதிர்பார்க்கிறார். இவ்விஷயத்தில் நமக்கு முன் மாதிரி நம் அன்பர் இயேசுவும் அன்னை மரியாளும் தான். ஆம் அன்பானவர்களே, உதாரணமாக வேலை பார்க்கும் இடத்தில் பிற மத நண்பர் ஒருவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரிடம் போய் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக எங்கள் இயேசுகிட்ட வேண்டிக்கிறேங்க, கவலைப்படாதீங்க, நிச்சயம் இது சரியாயிரும் என்று. அதோடு நின்று விடாமல் தினமும் அதை குறிப்பேட்டில் எழுதி வைத்து ஊக்கத்துடன் ஜெபித்து வாருங்கள். மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த இயேசு மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். அவர்கள் வந்து நிச்சயம் உங்களிடம் சொல்வார்கள், ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் என்னுடைய ப்ராப்ளத்துக்காக நீங்கள் ஜெபிச்சு வந்தீங்க, பாருங்க உங்கள் இயேசு ரொம்ப நல்லவர், என்னுடைய உங்கள் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்துட்டாரு என்று. ஆம், ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பது போல ஆண்டவரின் விருப்பப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அருமையான சாட்சியாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் நற்செய்தியாளராக இங்கு நீங்கள் மாறுகிறீர்கள். அப்பொழுது அதற்குரிய ஊதியத்தை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? மடியில் சரிந்து விழும்படி அப்படியே அதிகமான ஆசீர்வாதங்களை உங்களது மடியில் கொட்டி உங்களை நிச்சயம் சந்தோஷத்திற்குள்ளாக்குவார் என்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அதே போல நம் ஜெபத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்படி நான் ஜெபிக்கின்றேன், எதற்காக ஜெபிக்கிறேன் என்று நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் நாம் எவ்வாறு நமது தேவைகளுக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று. அதனால் நமது தேவைகளை கேட்காமல் மற்றவர்களின் தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தண்ணீரை கண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவார். நம் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் தேவை, நமக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. இவ்வாறாக மற்றவர்களுக்காக, அறிமுகமில்லாத மருத்துவமனையில் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்காக, சிறையில் இருப்போருக்காக, வேலை இல்லாதவர்களுக்காக, திருமணமாகாதவர்களுக்காக, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காக, சமாதானம் இல்லாதவர்களுக்காக, நம் நாட்டை ஆள்வோருக்காக, நம் தேசத்தின் ஒற்றுமைக்காக என்று மற்றவர்களுக்காக நாம் வேண்டும் பொழுது நம் தேவைகள் தானாக சந்திக்கப்படும். மத்தேயு 7:7. ஜெபிக்கும் பொழுது நாம் ஒரு குறிப்பேட்டை கையில் வைத்துக்கொண்டு அதில் எழுதப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாதவர்களின் தேவைகளுக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது அது நிறைவேறிவிட்டது என்று தெரிந்தால் அதில் ஒரு டிக் மார்க் போட்டு உங்களது ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். இது ஆசீர்வதிக்கப்பட ஒரு சிறந்த வழி என்று விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. ஆகவே ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் நான் என்ற குறுகிய வட்டத்திலிருந்து நாங்கள் வெளியில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய மனதை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் அப்படியே கொடுத்து விட்டதினால் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றிலிருந்து நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதையே முக்கியமான ஒரு ஜெப குறிப்பாக வைத்து நாங்கள் அவற்றிற்காக ஜெபித்து வெற்றி அடைய எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். ஆமேன்.